ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான ரூபனின் ஜானு அப்படின்ற மலேசியன் தமிழ் படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு அருமையான படம். ஆனால் இப்படி ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது கைஸ். ஆக்சுவலாக எனக்கும் தெரியாது. இன்ஸ்டாகிராமில் ஒருத்தங்க இந்த படத்தோடைய பேரை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படி தான் இந்த படத்தை தேடி பிடிச்சி நான் பார்த்தேன். உண்மையிலேயே இந்த படம் மனதுக்கு நெருக்கமான ஒரு படமாக தான் கைஸ் வந்திருக்கு. கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னா இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரீச் கிடைக்கும். மேபி இது ஒரு மலேசியன் படம் அப்படின்றதுனால மலேசியாவில் ஒரு நல்ல ரீச் இருக்கலாம். நம்ம ஊரில் தான் பெருசாக ரீச் ஆகல போல. நம்ம சேனலோட அனலிட்டிக்ஸை பார்க்கும்போது மலேசியன் ஆடியன்ஸும் நம்ம சேனல் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் காட்டுது. நீங்கள் மலேசியாவிலேருந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் போட்டு விடுங்க. எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்னு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஜாலியாக இருக்கும். அப்புறம் உலகத்தில் எந்த மூலையிலிருந்து நம்ம சேனலை பார்த்தாலும் இதை சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ரூபன் அப்படின்ற ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. இவர் தாங்க நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்டோரி டெல்லிங்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே ஸ்கூலில் இவரை முன்னாடி நிப்பாட்டி கதை சொல்ல விட்டுருவாங்க. இவரும் ரொம்ப சந்தோஷமாக கதை சொல்ல ஆரம்பிப்பார். அங்கே கட் பண்ணால் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுங்க. ஹீரோக்கு திருமணமாய் ஜானு அப்படின்ற மனைவி இருக்காங்க. ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு மனைவியாக இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு டிரெக்டர் ஆகணும் அப்படின்றது தாங்க கனவு. அதுக்காக இவர் ரொம்ப நாளாக ஒரு கதை எழுதிக்கிட்டு இருக்காரு. அந்த கதையை படிக்கணும்னு ஜானு ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த கதை இன்னும் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கொடுக்க, அது வரைக்கும் இந்த கதையை படிக்காத அப்படின்னு சொல்லிடுறாரு. ஜானு சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜானு ஹீரோக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. சர்வ் பண்ணுறாங்க. இவரும் சாப்பிட்டுட்டு தன்னோட பொண்ணு சாப்பிட்டாலா அப்படின்னு கேட்டுட்டு தன்னோட மனைவி மேலேயும் அக்கறையாக இருக்கிறாரு. கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருந்தாலும் ஹாப்பியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோடைய சோர்ஸ் ஆஃப் இன்கமே இவர் கேப் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதன் மூலமாக வர வருமானத்தை வச்சு தான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஹீரோடைய மிகப்பெரிய ட்ரீமு, எய்மு, கோலு எல்லாமே டைரக்டர் ஆகணும் அப்படின்றது தான். அது இப்போ வந்தது கிடையாதுங்க. அப்போதுலேருந்தே வந்து டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்காக முயற்சிகள் எடுத்துக்கிட்டே தாங்க இருக்கிறாரு. ஒரு பக்கம் ஹீரோ கேப் ஓட்ட போயிட்டாரு அப்படின்னா ஹீரோடைய மனைவி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா தானே இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறது, ஹீரோடைய டேப் எடுத்து வச்சு அந்த கதையை படிக்கலான்னு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் ஹீரோடைய கதையை ஜானு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோட வாழ்க்கையில் நடந்த கதையை தாங்க அவர் எழுதி வச்சிருக்காரு. ஜானு அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ சின்ன பையனாக இருக்கும்போது ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போதுலேருந்தே இவருக்கு ஸ்டோரி டெல்லிங்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே டீச்சர் பார்த்தீங்கன்னா இங்கே வாப்பா ரூபன் கதை சொல்லு அப்படின்னு சொல்ல இவரும் கதை சொல்கிறாரு. எல்லோரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்குறாங்க. அப்போ முடிவு பண்ணுறாருங்க, நம்ம முன்னாடி இருக்கிறவங்க எல்லோருமே ஆடியன்ஸு, நமக்கு பின்னாடி இருக்கிறது பிக் ஸ்க்ரீனு. கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ஓனாக ஒரு கதை எழுதி அதை டைரக்ட் பண்ணி மலேசியன் தமிழ் இண்டஸ்ட்ரியை தெறிக்க விடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அந்த கனவுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட்டும் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. வளர்ந்ததுக்கப்புறம் காலேஜெலாம் முடிச்சுட்டு அது சம்மந்தமாகவே தேட ஆரம்பிக்கிறாரு, தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நீ வந்து டிரெக்டர் அப்படின்னா நான் தாண்டா அதுக்கு வந்து டிஓபி எல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எண்ட் ஆஃப் த டே மலேசியன் தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படின்றது வந்து அவ்வளோ ரீச் இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரியாக தான் இருந்துட்டு இருக்கு. லைக் கண்டென்ட்டுக்கு பற்றாக்குறையாக இருந்துட்டு இருக்கு. இவர் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்க வைக்க முடியும் அப்படின்னு இவர் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் கிட்ட போயிட்டு அவரோட கதையை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த கதையை படித்து முடிச்சுட்டு இந்த ப்ரொடியூசர் சொல்கிறாரு, நான் எதுவும் மனசில் வச்சுக்க மாட்டேன், ஓப்பனாக சொல்லிடுவேன். ஆக்சுவலாக இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் சுத்தமாக எனக்கு பிடிக்கல. ஆனால் 1-2 சீன்ஸ் நல்லா இருக்கு. அந்த 1-2 சீன்ஸுக்காக என்னால் ப்ரொடியூஸ்லாம் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு நீ நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால ஃபர்ஸ்ட் நீ தொழிலை கற்றுக்க, அதுக்கப்புறம் நீ வந்து படம் எடுப்பியாமா அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொடியூசர் அட்வைஸ் பண்ணிடுறாரு. அங்கே கட் பண்ணால் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். ஹீரோ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராருங்க. ஹீரோ பார்த்ததும் பட்டுன்னு நம்ம ஜானு ஐபேடை வச்சிடறாங்க. என் கதையை படிச்சுட்டு இருந்தியா அப்படின்னு கேட்க, இல்லையே எனக்கு போர் அடிச்சுது, கேம் தான் விளையாடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, சரி ஐபேடை கொண்டு போய் ரூமில் வச்சிரு அப்படின்னு சொல்ல ஜானும் சரின்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நேராக இவர் தன்னோட பொண்ணை பார்க்கறதுக்காக போறாரு, முத்தம் கொடுக்கறதுக்காக போறாரு. கொடுக்காத அப்படின்னு ஜானு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அவள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்துட்டு இருக்கிறா. இவர் போய் முத்தம் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக முழிச்சுப்பா அப்படின்னு சொல்ல, ஏன் பொண்ணு நான் கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் முத்தம் கொடுக்குறாரு. அவள் முழிக்கிற மாதிரி இருக்கு. உடனே ஜானு வந்து சமாதானப்படுத்திடுறாங்க, இதுக்கு தான் சொன்னேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ராத்திரி போயிட்டு நம்ம ஹீரோ டீ குடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. ஸோ ராத்திரி ஃபுல்லாக வந்து இவர் இந்த டைரெக்ஷன் கதை இதில் வந்து ஃபோக்கஸ்டாக இருந்துட்டு இருக்கிறாரு. பகலில் ஃபுல்லாக வந்து கேப் ஓட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. தூங்கிட்டு இருக்கும்போது இவருக்கு விழிப்பு வருதுங்க. ஏதோ ஒன்று போய் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தா ஒரு ஐஸ் குச்சி எடுக்கிறாருங்க. அந்த ஐஸ் குச்சியில் ஜானு அப்படின்னு எழுதியிருக்கு. ஜானு அப்படின்றது இப்போ ஹீரோடைய மனைவியாக இருக்காங்க இல்லையா, அவங்கள மீன் பண்ண கிடையாது. ஹீரோக்கு பாஸ்ட்டில் ஒரு லவ் ஸ்டோரி இருந்திருக்குங்க. அந்த பொண்ணை மீன் பண்ணி தான் இவர் எழுதியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ உள்ள வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் கூட உங்கள் கதைக்கு ஐடியா தேடிட்டு இருக்கீங்களோன்னு தான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போயே ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. என்னால் டைரக்டர் ஆக முடியுமா அப்படின்றது எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பல பேர் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் எல்லாரும் உங்களை மாதிரி ஆயிட முடியாது. காரணம் என்னன்னா நிறைய பேர் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு வந்துட்டு அந்த ட்ரீமை அடைய முடியாமல் பாதியிலே திரும்பி போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் இப்போ டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணல, அப்போவே முடிவு பண்ணீங்க.
இப்போ வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு அதுவே பாதி வெற்றி அப்படின்ற மாதிரி பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நார்மலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பேச்சு வாக்கில் நம்ம ஹீரோயின் ஜோக் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு மாடுலேஷனில் கேட்பாங்க. என்ன சொன்ன அப்படின்னு இவர் திரும்ப கேட்பாரு. ஜோக் பண்ணுறீங்களா அப்படின்னு அதே மாடுலேஷனில் கேட்பாங்க. ஹீரோக்கு பாஸ்ட்டில் ஒரு லவ் இருந்திருக்குங்க. அந்த பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா இதே மாடுலேஷனில் தான் வந்து பேசுவாங்க. ஹீரோக்கு அவருடைய முன்னாள் காதலியோட ஞாபகம் வருது. ஹீரோக்கு டிரெக்டர் ஆகணும் அப்படின்ற கனவு மட்டும் இல்லாமல் ஹீரோவுடைய முன்னாள் காதலியை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற அந்த வேதனையும் இருந்துகிட்டு இருக்குங்க. அந்த வேதனையோடையே இவர் கேபை தினமும் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. மறுபடியும் டீட்டெயிலாக ஹீரோட வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. பாஸ்ட்டில் ஹீரோ ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ணாரு. அந்த ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் தொழிலை கற்றுக்கிட்டு வா, அதுக்கப்புறம் டைரக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. அந்த ப்ரொடியூசரை பார்க்கறதுக்காக ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் மறுபடியும் வந்திருக்காங்க. ரிசப்ஷனில் இருக்கக்கூடிய அக்காவை ஹீரோடைய ஃப்ரெண்டு பயங்கரமாக சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த அக்காவுக்கு கேட்க போதுரா அப்படின்னு சொல்ல, கேட்டால் என்ன பிரச்சனை, அவங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாகவே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ப்ரொடியூசர் மீட் பண்ணுறதுக்காக இவங்க 2 பேர்த்தையும் உள்ளே வர சொல்ல, அப்போ தான் இந்த ப்ரொடியூசர் கிட்ட ஹீரோ சொல்கிறாரு, லாஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட வந்து கதை சொன்னேன், அந்த கதை வந்து உங்களுக்கு பிடிக்கல, ஃபஸ்ட்டு தொழிலை கற்றுக்கிட்டு வா, அதுக்கப்புறம் நீ படம் பண்ணுவியாமா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக நாங்கள் நிறைய இடத்துல அலைஞ்சிட்டோம், எங்களால் பெருசாக எதுவும் கற்றுக்க முடியல, அதனால் உங்ககிட்டயே ஜாயின் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் சார், உங்கள் ஆஃபீஸ்லேயே ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்ல, தம்பி நான் வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை லாஸ் இல்லாமல் நடத்த முடியுது, அதுக்காக புதுசாக 2 பேர்த்த வேலைக்கு எடுத்து சம்பளம் கொடுத்து அதெல்லாம் முடியாதுப்பா, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, சரி ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, சரி இவ்வளோ தூரம் கேட்குறீங்க, நான் மினிமம் சேலரி தான் கொடுப்பேன் ஓகேவா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஓகே சார் எங்களை வேலைக்கு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, சரின்ட்டு இந்த ப்ரொடியூசர் ரிசப்ஷனில் இருக்கக்கூடிய அக்காவை கூப்பிட்டு, இவங்க 2 பேரும் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க, இவங்க 2 பேர்த்துக்குமான ஆஃபர் லெட்டர் ரெடி பண்ணிடுங்க, அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, இந்த அக்காவும் நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய ஃப்ரெண்டையும் சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் தெரிய வருது இந்த அக்காவுக்கு தமிழ் தெரியும் அப்படின்ட்டு. தமிழ் தெரியும்னு தெரியாமல் பயங்கரமாக கலாய்ச்சிட்டமே சைட் அடிச்சிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கிட்ட சாரி சொல்லிட்டு, உங்களுக்கு எப்படிக்கா தமிழ் தெரியும் அப்படின்னு கேட்க, என்னுடைய கணவர் தமிழ் தான், அதனால எனக்கு தமிழ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஜோவியலாக எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோவோட ஆஃபீஸுக்கு வெளியே தர்பன் அப்படின்ற ஒரு பொண்ணை பார்க்குறாருங்க. அந்த பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சி போயிருது. அந்த பொண்ணு கையில் அட்ரஸை வச்சுக்கிட்டு போகிறதுக்கு வழி தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ சைலண்ட்டாக தர்பனை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. போன அந்த பொண்ணு வாண்டடாக வந்து அந்த அட்ரஸை நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, அட்ரஸை பார்த்துட்டு இது நம்ம ஆஃபீஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ஆச்சு அப்படின்ட்டு, மேலே தான் இருக்குது, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, இன்டர்வியூக்காக வந்திருக்கங்க அப்படின்ற மாதிரி தர்பன் சொல்கிறாங்க. ஸோ தர்பனுக்கு தமிழ் தெரியாதுங்க, இங்கிலீஷில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி ஆல் த பெஸ்ட்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாருங்க. எப்படியாவது இந்த பொண்ணுக்கு வேலை கிடைச்சிடணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம தர்பன் ஒரு சாடைக்கு நம்ம சீதா மகாலட்சுமி மாதிரியே இருக்காங்க இல்லையா. இப்போ ஹீரோ கேண்டீன் போறாரு, அங்கே யாரையோ தேடிக்கிட்டே இருக்கிறாருங்க. யாரடா தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, காலையில் ஒரு பொண்ணை பார்த்தேன், எனக்கு அந்த பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சி போயிடுச்சு, என்கிட்ட தான் அந்த பொண்ணு அட்ரஸ் கேட்டுச்சு அப்படின்னு சொல்ல, எப்போதும் ஒரு பொண்ணை பார்த்தா நீ என்னை திட்டுவ, இப்போ நீயே ஒரு பொண்ணை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இல்லைடா நான் தாண்டா வந்து அட்ரஸ் எல்லாம் கொடுத்து இன்டர்வியூக்கு அனுப்பி வச்சேன், ஆல் தி பெஸ்ட்லாம் கூட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸில் போயிட்டு, இன்னைக்கு யாராவது இன்டர்வியூக்கு வந்தாங்களாங்க்கா அப்படின்னு கேட்க, வந்தாங்களே யாரை கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைக்கா பொண்ணுங்க யாராவது அப்படின்னு கேட்க, 3 தமிழ் பொண்ணுங்க 2 பஞ்சாபி பொண்ணுங்க வந்தாங்க அப்படின்னு சொல்ல, ஷால் போட்டுட்டு ஒரு பொண்ணு அப்படிங்கும் போது அந்த பொண்ணு பேர் தர்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு கேட்க, தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போதும் உன் ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருப்பான், நீ என்னடானா இன்னைக்கு புதுசாக வந்து விசாரிக்கிறீ அப்படின்னு கேட்க, என் ஃப்ரெண்டு தானக்கா, அவன் ரொம்ப பேட் பாய் அப்படிதான்க்கா அப்படின்ட்டு ஹீரோ சமாளிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து ஓடி வந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோட ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு கேட்டு போட்டு வச்சிருக்காங்க. அந்த கேட்டு கிட்ட தர்பன் நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க காலையில் எனக்கு 7 மணிக்கு பஸ் இருக்குது, அதை விட்டால் லேட்டாக தான் இந்த இடத்துக்கு வந்து ரீச் பண்ண முடியும், அதனால் நான் முன்னாடியே வந்துட்டேன், கேட்டு லாக்கில் இருக்கிறதுனால நான் வெளியவே நின்றுட்டேன் அப்படின்னு சொல்ல, என்கிட்ட ஒரு சாவி இருக்குது, டோர் ஓப்பன் பண்ணி விட்றேன், மேலே ஆஃபீஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்கும், நீங்கள் உள்ளே போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் அப்படின்னு சொல்லி தர்பன் கேட்குறாங்க. ஏங்க நேற்று நான் தானே உங்களுக்கு அட்ரஸ் சொல்லி இன்டர்வியூக்கெல்லாம் அனுப்பி வச்சேன், ஆல் தி பெஸ்ட்லாம் கூட சொன்னேனே அப்படிங்கும்போது, ஐயோ சாரி மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தர்பன் சொல்கிறாங்க. அப்போ தான் 2 பேரும் பேசி ஒருத்தர் இன்ட்ரடியூஸும் ஆகிக்கிறாங்க. தர்பன் பஞ்சாபி பொண்ணு அப்படின்றதுனால அவங்களுக்கு தமிழ் தெரியல, இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. ஹீரோ இங்கிலீஷில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த லாங்குவேஜ் எல்லாம் தாண்டி தர்பனை காதலிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதற்கு இவர் எடுக்கக்கூடிய முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இன்னைக்கு லஞ்சுக்கு நான் அவங்க கூட வரமாட்டேன்டா, நான் வந்து ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு 2 ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ரிசப்ஷன் அக்காங்க கிட்ட போயிட்டு எப்படியாவது அவளை என் கூட சாப்பிட்றதுக்காக வர வச்சிருங்க அப்படின்னு சொல்ல, இவங்க 4 பேரும் ஒன்றா சேர்ந்து லஞ்சுக்கு போகிறாங்க. போன இடத்துல இவங்க தமிழில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, எப்படியாவது அவகிட்ட நம்பர் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு தமிழில் சொல்கிறாரு. இது நம்ம தர்பனுக்கு புரியல. ஆனால் நம்பர் அப்படின்ற அந்த வார்த்தை இங்கிலீஷில் வருது இல்லையா, அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன நம்பர் எதுக்கு நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படி இப்படின்னு சமாளிச்சிடுறாங்க. அந்த டே நார்மலாக போயிடுது. வழக்கம் போல் தர்பன் சீக்கிரமாகவே வந்து கேட்டு கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஹீரோ கொஞ்சம் லேட்டாக வந்துடுறாரு. சாரி லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இன்னும் இல்லை பசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பக்கத்தில் இருக்கிற கஃபேக்கு போகலாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் கஃபேக்கு போகிறாங்க. அப்போ தர்பன் ஆர்டர் பண்ணுற ஃபுட்டு வந்து இது வரைக்கும் ஹீரோ எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாதுங்க. அது என்ன ஏதுன்னெலாம் கேட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தரோடைய ஃபேமிலியை பற்றி எல்லாம் பேசி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக
இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. அப்போ தான் தர்பன் நான் ஒரு சீக்ரெட்டை ரிவீல் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு தமிழ் தெரியும் அப்படின்றாங்க. தமிழ் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக் ஆகுறாரு. எனக்கு தமிழ் தெரியும் ஆனால் பேச வராது. இதை நான் ஏன் சொல்லலை அப்படின்னா மற்றவங்க என்னை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்ல, அதனால தான் இது நாள் வரைக்கும் சொல்லாமல் இருந்தேன். பட் உன்கிட்ட சொல்லிடுறேன், நீ யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்ற மாதிரி தர்பன் சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தர்பன் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸோடைய ரிசப்ஷன் அக்கா லீவு. அதனால் ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஆஃபீஸில் இருக்கிற ரிசப்ஷன் அக்கா கிட்ட போயிட்டு இன்னைக்கு தர்பன் கூட நான் வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்க்கா, அவள் கண்டிப்பாக லஞ்சுக்கு கூப்பிடுவா, உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி இப்படியாவது சமாளிச்சிருங்க, எங்கள் கூட வராதிங்க, நாங்கள் 2 பேரும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ப்ளீஸ்க்கா அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி அந்த அக்காவும் ரியாக்ட் பண்ண ஹீரோவும் தர்பனும் மட்டும் தனியாக சாப்பிட்றதுக்காக வெளியே போகிறாங்க. அப்போ 2 பேரும் நிறையா பேசுகிறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க, பழக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அன்னைக்கு ஈவினிங் வந்து ஆஃபீஸை முடிச்சுட்டு தர்பன் பஸ் பிடிக்கிறதுக்காக நடந்து போயிட்டு இருக்காங்க. நானும் கூட வரேன் உன் துணைக்கு உன் சேஃப்டிக்காக அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் கூட அவ்வளோ தூரம் வந்துட்டு அப்புறம் மறுபடியும் திரும்ப போய் உன் பைக்கை எடுத்துகிட்டு போவியா, எதுக்கு தேவையில்லாமல் கிளம்பு அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ சொல்கிறாரு எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியாமே போயிடும். சில விஷயங்கள் தேவையில்லை அப்படின்னா கூட அதை என்ஜாய் பண்ணி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தர்பன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போவே இவங்க 2 பேரும் மொபைல் நம்பர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ராத்திரி ஃபுல்லாக இவங்க 2 பேரும் ஜாலியாக சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தரை பிடிச்சி போக ஆரம்பிக்குது. பட் 2 பேரும் லவ்வை சொல்லிக்க கிடையாது. ஹீரோக்கு தர்பன் மேலே லவ் இருக்குது அப்படின்னு நமக்கு முன்னாடியே தெரியும். இவருக்கு தான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஆச்சு. அப்புறம் வழக்கம் போல் இவங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்காக வெளியே போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவர் மனசில் இருக்கக்கூடிய காதலை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. இங்கே இருக்கிறவர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாருன்னா நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க நினைக்கிற மாதிரி நம்மளும் நினைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் டைரெக்டாகவே சொல்லிடுறாரு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை காதலிக்கிறேன், உன் கூட லைஃப் லாங் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல தர்பனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. அமைதியாக போயிடுறாங்க, எதுவுமே சொல்லவே இல்லை. இவர் கால் பண்ணாலும் ஒழுங்காக பேசலை, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணவே இல்லை. இவருக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருந்துகிட்டு இருக்கு, என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஒழுங்காக சாப்பிட மாட்டேன்றாரு, ஒரு மாதிரி டிப்ரெஷன்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம தர்பனை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த ரிசப்ஷன் அக்காவும் பார்த்தீங்கன்னா அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க, ஆனால் ஹீரோனால ஏற்றுக்க முடியலங்க. அப்போ தர்பன் கிட்டேருந்து கால் வருது. ஹீரோ கேட்குறாரு ஏன் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்ற, ஏன் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டேன்ற, அவாய்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கியா, நம்ம வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. உடனே இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு கஃபேக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம தர்பன் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. ஹீரோ ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, ஏன்னா நீ மட்டும் ஆர்டர் பண்ணுற எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரே கேட்குறாரு. ஃபோன் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்ற, மெசேஜ் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்ற, இங்கே கூப்பிட்டு வந்திருக்க, என்ன தான் என்கிட்ட ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற, எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி தர்பன் சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆர்டர் கொண்டாந்து வெயிட்டர் டேபிளில் வைக்கிறாங்க. அப்போது நம்ம தர்பன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபுட்டை 2ஆக கட் பண்ணி ஷேர் பண்ணுறாங்க. ஃபுட்டை மட்டும் இல்லை வாழ்க்கையும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சிம்பாலிக்காக காதலை வெளிப்படுத்திடுறாங்க. டைரெக்டாக நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் இந்த மாதிரி காதலை வெளிப்படுத்திடுறாங்க. அங்கே கட் பண்ணால் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். ஹீரோடைய பொண்ணு ஜாலியாக வீட்டில் விளையாடிக்கிட்டு இருக்கா. திடீர்னு அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, பிளட் வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறா. உடனடியாக ஹீரோவும் ஹீரோடைய மனைவியும் பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்காக கூப்பிட்டு போகிறாங்க. டாக்டர் ஃபுல்லாக செக்அப் பண்ணி பார்த்துட்டு எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லை, பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, டேப்லெட்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோடைய மனைவி, பொண்ணு இவங்க 3 பேரும் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வராங்க. அப்போ ஹீரோக்கு ஏதோ ஒரு ஸ்மெல்லு வருதுங்க. அந்த ஸ்மெல்லு பரிச்சயமான ஸ்மெல் மாதிரி இருக்குது. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா தான் பொண்ணை தான் மனைவி கிட்ட கொடுத்து முன்னாடி போங்க, நான் ஏதோ மறந்து வச்சுட்டேன், பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாரு. யாரையோ தேடுறாரு, அந்த இடத்துல யாருமே இல்லை. உடனே ஹீரோ கிளம்பிடுறாருங்க. ஹீரோ கிளம்பி போனதுக்கப்புறம் அங்கேருந்து யாரோ ஒருத்தங்க எட்டி பார்க்குறாங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, நம்ம தர்பன் தாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு திருமணமாய் பொண்ணு இருக்கிறத ஒளிஞ்சிருந்து தர்பன் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனையாய் பாஸ்ட்ல பிரேக்கப் ஆயிருக்கும் போல. பிரசன்ட் சிச்சுவேஷனில் ஹீரோ அவரோட ஃபேமிலியோட இருக்கிறத தர்பன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தர்பனோடைய பிரசன்ஸை ஹீரோ ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா தர்பனோடைய ஸ்மெல்லு இவருக்கு நல்லாவே தெரியுங்க. இதை பற்றி தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட போய் ஷேர் பண்ணும்போது, இங்கே பாருடா, இப்போ நீ ஒரு நல்ல வாழ்க்கையில் இருக்கிற, ஒழுங்காக அந்த வாழ்க்கையை வாழு, தேவையில்லாமல் முன்னாள் காதலியை பார்க்க போகிறேன், பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையை இழந்துடாத அப்படின்னு ஃப்ரெண்டு வந்து அட்வைஸ் பண்ணுறாருங்க. அங்கே கட் பண்ணா மறுபடியும் பாஸ்ட்டில் என்ன நடந்தது அப்படின்றத காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ தர்பன் இவங்க 2 பேருடைய காதல் உறுதியாயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாட்டர்டே பார்த்தீங்கன்னா தர்பனோடைய ஆஃபீஸில் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா தர்பனை பார்க்கறதுக்காக அவங்க ஆஃபீஸில் போய் உட்கார்றது, பேசுறது, 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய லைஃப்பை பற்றி நிறைய டிஸ்கஷன் மேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காதல் இவங்க 2 பேருக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக அமையுதுங்க. அப்புறம் தர்பன் கேட்குறாங்க நான் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. சரின்னு கேட்டுட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா தர்பனை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அவங்க அம்மா இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. அவங்க அம்மா டீ எல்லாம் போட்டு தராங்க. நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நீ போ அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம தர்பனுக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அம்மாவை ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து ஐஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஐஸ் குச்சியில் வந்து இது ஒரு மெமரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு அப்படின்னு எழுதுறாரு. ஜானு அப்படின்னா உயிர் அப்படின்னு தானே ஹிந்தியில் அர்த்தம். அதைத்தான் இவர் மீன் பண்ணுறாரு.
பண்ணுறாரு. அப்போவே இவர் கேட்குறாரு, என்கிட்ட இது வரைக்கும் நீ லவ் யூ சொல்லவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் என்ன ஜானு அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லி கொஞ்சவே இல்லை, ஏன் அப்படின்னு கேட்க, இதெல்லாம் பண்ணாதான் காதலா, இதெல்லாம் பண்ணலனா கூட நான் உன்னை காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்ல, சரி ஓகே உன்னோட ஃபேமிலி எப்போ எனக்கு இன்ட்ரோ கொடுப்பேன் அப்படின்னு கேட்க, தர்பன் அவங்க ஃபேமிலி கிட்ட கூட்டிகிட்டு போய் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. தர்பனுடைய ஃபேமிலியில் அம்மா, அண்ணா, தங்கச்சி 3 பேர் இருக்கிறாங்க. தர்பனுடைய அப்பா இறந்து போயிட்டாரு. தர்பனுடைய அப்பா இறந்து போனதுலேருந்து தர்பன் அவங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தனியாக ஒரு இடத்துல போயிட்டு அப்போ தான் வந்து தர்பன் நம்ம ஹீரோ கிட்ட லவ் யூ சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அப்பா இறந்து போனதுலேருந்து என்னுடைய அப்பாவோட ஞாபகம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் இப்போது நீ வந்ததுக்கப்புறம் அந்த ஞாபகம் இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு என்ன நல்லா பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ப்ராமிஸ் பண்ணுறாரு, உங்கள் அப்பாவை விட நான் அளவுக்கு அதிகமாக உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்க 2 பேரும் பேசிட்டு வெளியே பப்ளிக்காக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தர்பனுக்கு அது பிடிக்கல. யாராவது பார்த்தா என்ன ஆகுன்னு சொல்ல இவங்க 2 பேருக்குள்ள சின்னதாக ஒரு செல்ல சண்டை வருது. அப்போ பஸ் ஸ்டாப்பில் தனித்தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக தர்பனுடைய அண்ணன் அந்த வழியாக வண்டியில் வராரு. என்ன பண்ணிட்டு இருக்க தர்பன் அப்படின்னு சொல்லி கேட்க, இது என்னோட கொலிக்கு அங்கே அன்றைக்கி உங்ககிட்ட இன்ட்ரோ பண்ணி வச்சல அப்படிங்கும்போது, இன்ட்ரோ பண்ணி வச்ச சரி எப்போ பார்த்தாலும் அவங்களோட தான் சுற்றிக்கிட்டு இருப்பியா, வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டில் தர்பனுக்கு பயங்கரமாக திட்டு விழுது. நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பையன் கூட வெளியே சுற்றிட்டு இருந்து யாராவது பார்த்து ஏதாவது சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வீட்டில் திட்டுறாங்க. இவ்வளோ திட்டு வாங்கி முடிச்சுட்டு ரூம்குள்ளே இருக்கும்போது தர்பன் தன்னுடைய சிஸ்டர் கிட்ட சொல்லிடுறாங்க, எனக்கு ரூபனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் கூட இருந்தால் என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நான் அவனை காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் தர்பனும் மீட் பண்ணுறாங்க. அப்போது ஹீரோ சொல்கிறாரு, நீ ஏன் எல்லாருக்கிட்டையுமே கொலிக்கு ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரோ பண்ணி வைக்கிற, லவ் பண்ணுறேனே சொல்லலாம்ல அப்படிங்கும்போது, இல்லை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் இப்போவே பிரித்து வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், நம்ம பொறுமையாக சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எண்ட் ஆஃப் த டே நம்ம தர்பன் ரொம்ப பயப்படுறாங்க, நம்ம 2 பேரும் சேருவோமா அப்படின்ட்டு. அப்போது ஹீரோ சொல்கிறாரு, இந்த யூனிவர்ஸ் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் வந்து நமக்கு கொடுக்கும், அந்த வகையில் நம்ம 2 பேரும் உண்மையாக லவ் பண்ணி அதுக்காக எஃபர்ட் போட்டோம்னா இந்த யூனிவர்ஸே நம்ம 2 பேர்த்த எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சேர்த்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் 2 பேரும் வெளியே போகிறாங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த லவ் மேட்ரு வந்து நம்ம தர்பனுடைய அண்ணனுக்கும் தெரிய வருது. வீட்டில் பயங்கரமாக சண்டை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக தர்பனுடைய அண்ணா வந்திருக்கிறாரு. பிடிச்சி திட்டுறாரு, இனிமேல் என் தங்கச்சி பின்னாடி சுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியலை. அப்போ தான் வந்து தர்பனுடைய அண்ணா சொல்கிறாரு, நான் பேசுகிற லாங்குவேஜே உனக்கு புரியலை, அப்படி இருக்கும்போது எப்படி என்னோட தங்கச்சியை நீ பார்த்துப்ப, அதனால் அதெல்லாம் செட் ஆகாது, இனிமேல் என் தங்கச்சி பின்னாடி வராத அப்படின்னு திட்டிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாருங்க. சரி அண்ணங்காரன் திட்டுறது சகஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் நம்ம ஹீரோ தர்பனை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அங்கே போய் பார்த்தா தர்பனை காணோம். கிட்டத்தட்ட 2-3 வாரமாக அந்த ஏரியா பக்கமே சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. தர்பன் எங்கே போனா என்ன ஆனான்னு எந்த ஒரு தகவலுமே தெரியலங்க. அதுக்கப்புறம் இவர் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு டிரெக்டர் ஆகணும் அப்படின்ற கனவெல்லாம் இருந்தது பார்த்தீங்களா, அதில் இருந்தெல்லாம் வந்து இப்போது தர்பனை நினச்சி தினம் தினம் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவோடைய அப்பா பார்த்தீங்கன்னா, இங்கே பாருப்பா, உனக்கு எந்த அளவுக்கு தர்பன் ரொம்ப முக்கியமோ அந்த அளவுக்கு நீ எங்களுக்கு ரொம்ப முக்கியம், தயவு செஞ்சு அந்த பொண்ணை விட்டுட்டு என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க, நான் பேசுகிறேன், தயவு செஞ்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி புதுசாக ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணு, உனக்கு பிடிச்ச விஷயத்தை தேடு, அதில் முன்னேறதுக்கு வழியை பாருன்னு அட்வைஸ் பண்ணுறாரு. இதே விஷயத்த நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஜானு கூட நம்ம ஹீரோக்கு திருமணம் நடக்குது. பட் ஹீரோக்கு வந்து முன்னாடி ஒரு காதல் இருந்தது அப்படின்னு ஜானு கிட்ட சொல்ல கிடையாது. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம 2 பேரும் ஃபஸ்ட்டு பழகலாம், 2 பேர்த்துக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஜானு சொல்லி இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு நார்மலாக பழக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோ இந்த தர்பனுடைய நினப்பிலிருந்து மீண்டு வர ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் ஆட்டோமேட்டிக்காகவே இவங்க 2 பேர்த்துக்குள்ளே எல்லாம் நடக்குது. இவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. நல்ல அப்பாவும் நல்ல கணவனாகவும் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த கதையில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதை பார்த்து ஜானு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கதை இதோட முடியலங்க. இதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ கேப் டிரைவர் தானே. ஒரு நாள் ஒருத்தங்க வந்து கேபில் உட்காடுறாங்க, ஸ்மெல்லு வருது. டக்குன்னு திரும்பி பார்த்தா பின்னாடி நம்ம தர்பன் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்ததும் அவங்க பாட்டுக்கு இறங்கி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ துரத்திக்கிட்டே வர்றாரு. என்னாச்சு தர்பன், உன்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, உன்னை நாடு கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பயந்து போய் இன்னொரு கல்யாணம் பண்ணேன், ஆனால் நீ இங்கே தான் இருக்கியா, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தர்பனை திரும்ப சொன்னான். அப்போ தான் தெரிய வருது தர்பனுடைய மூக்கில் வந்து இந்த ஆக்சிஜன் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ தர்பன் வந்து கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ தான் ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனையும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக தர்பனோடைய ஃபேமிலிக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருந்துருக்குது. அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நாளைக்கே அந்த பையனை வர சொல்லுமா பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு தர்பனுக்கு பிளட் வாமிட் வந்திருக்கு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தர்பன் வந்து கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் தர்பன் தன்னுடைய அண்ணா கிட்ட இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்ல வேண்டாம், நான் ஹீரோவை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஏமா 2 பேரும் அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவனுக்கு டிரெக்டர் ஆகணும் அப்படின்னு
அப்படின்ற கனவு இருக்குது. இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா என்ன அவன் பார்த்துப்பானா, இல்லை அவன் டிரெக்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவானா? நான் அவன் வாழ்க்கையில் இல்லைன்னா அவனுடைய கோல் டிரெக்டர் ஆகிறது மட்டும்தான். அவன் அதை நோக்கி போக ஆரம்பிச்சிருவான். அதனால் அப்படியே அவாய்ட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம தர்பன் தான் பார்த்திங்கன்னா ஹீரோவை அவாய்ட் பண்ணியிருந்துருக்கிறாங்க. ஹீரோவோடைய நலனை மனசில் வச்சுக்கிட்டு இந்த கதையை கேட்டு முடிக்கும்போது ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் தர்பன் இந்த மாதிரி பண்ண? நான் உன்னோட வாழ்நாள் முழுக்க கூட இருப்பேன்னு தானே ப்ராமிஸ் பண்ணேன். நீ திடீர்னு காணாமல் போயிட்ட. என் வாழ்க்கையில் என்னென்னவோ நடந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு கல்யாணமாகி நான் குழந்தையோட இப்போ சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கேன். என் கண்ணு முன்னாடி நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. என்னால் எப்படி நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய் உன் குடும்பத்தோட ஹாப்பியாக வாழு அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம தர்பன் கிளம்பிடுறாங்க ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு. இந்த கதையை நம்ம ஜானு படித்து முடிக்கும்போது அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. தர்பனை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இந்த கதையெல்லாம் நீ படிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஐபேட் அங்கே இருக்குது, நம்ம ஜானு படிச்சுட்டாங்க அப்படின்னு தெரிய வருது. அப்போவே ஜானு என்னன்னு சொல்லி சண்டை போடுறாங்கன்னா, உனக்கு பாஸ்ட்டில் ஒரு லவ் இருந்ததெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. பட் இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தும் நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ அந்த பொண்ணோட நினப்பிலேயே தான் இருந்திருக்கிற. இப்போ தான் எனக்கு புரிய வருது, ஒவ்வொரு நாளும் நீ லேட் ஆகிறதுக்கு காரணம் அந்த பொண்ணு தான் அப்படின்னு. பட் நான் கூட நீ டிரெக்டர் கோலில் தான் நீ ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன்னு நினச்சேன். பட் நீ இப்படி பண்ணியிருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சண்டை போட்டு கோச்சிட்டு அவங்க ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஒரு பக்கம் ஜானுவோட பொண்ணும், இன்னொரு பக்கம் ஹீரோ அழுதுகிட்டு இருக்கிறாரு. அங்கே தர்பன் அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படி மொத்த குடும்பமும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ ஜானு வெளியே ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் ரொம்ப எமோஷ்னலாகவே உன்னை சத்தம் போட்டுட்டேன். உன்னோட சுச்சுவேஷன் என்னன்னு எனக்கு புரியுது. நான் இந்த கதையெல்லாம் படித்து எவ்வளோ ஷாக் ஆனனோ அதே மாதிரி தானே அந்த பொண்ணும் பயங்கரமாக ஷாக்காக இருந்திருப்பா. நம்ம ஒன்று பண்ணலாம், அவளுக்கு தான் கேன்சர் இருக்குல்ல, அவள் சாகிற வரைக்கும் நம்ம கூடயே இருக்கட்டும், அவளை நம்ம கூட வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜானு சொல்கிறாங்க. என்ன ஜானு சொல்கிறேன் அப்படிங்கும்போது, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், அவன் கூட இருந்தானா கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பா. அட்லீஸ்ட் சாகிற வரைக்காவது அது சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நம்ம தர்பனை கூப்பிட்டு வரதுக்காக தர்பனோடைய இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, தர்பன் இங்கே இல்லைங்க, காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, இந்தாங்க ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல, அந்த லெட்டர் பார்த்திங்கன்னா ஹீரோக்காக தான். நான் உன்னை விட்டு மறுபடியும் போகிறேன், நீ எப்படி என்னை தேடி வருவேன்னு தெரியும். இப்போ நீ வாழ்கிற வாழ்க்கை நிலையான ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நீ சரியாக வாழு, சீக்கிரமாக டிரெக்டர் ஆகு, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தர்பன் ஹீரோட வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த டிரெக்டர் சான்ஸுக்காக அலையிறாரு. இவருக்கு வாய்ப்பும் கிடைக்குது, படமும் எடுக்கிறாரு. அந்த படத்தில் வாழ்நாள் முழுக்க உங்க கூட இருப்பேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு வசனம். அந்த வசனத்தை இவர் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இவர் கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோடைய மனைவிக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பார்த்திங்கன்னா ஹீரோவோடைய கையை ஒரு விரலில் பிடிக்குது. அந்த மாதிரி தான் எப்போதுமே தர்பன் பிடிச்சிப்பாங்க. தர்பனுடைய ஞாபகம் மீண்டும் வருது. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சாலும் படத்துடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Love you guys. Take care and cheers.